நான் சொல்லிட்டு இருந்த அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய அம்மன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மன் தாங்க. ஒரு சிலர் இப்படி இந்த மாதிரி விலங்கு வந்து மாட்டி வேண்டிட்டு போயிருப்பாங்களாட்டுக்குது. ஒரு சிலர் அந்த மாதிரி சங்கிலியில் இது பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம அந்த தேடி வந்த முதல் கோயில், அந்த அம்மன் கோயில்னு சொன்ன இடம் இதுதான். இப்படி அமைதியாக இருக்குது ப்ரோ. பாருங்களேன் அந்த கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்ட்டு. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புளியங்கொம்பை அப்படின்ற கிராமத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு ஃபாரஸ்ட்ல, அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகான ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் பழமையான கோயில்களும் அதே சமயம் காட்டு தெய்வங்களும் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்கலாம் நம்ம வந்திருந்தோம். நம்ம வந்திருந்த டைமில் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மழை அப்படியே பேஞ்சிட்டு இருந்தது. இப்போ கூட நாங்கள் ஒரு கருப்பராங்கோயிலில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா துளிச்சிட்டு இருந்தது, வெளியே வந்து எங்கேயும் பேச முடியாது அப்படின்றதுக்காக. இப்போ மழையெல்லாம் வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அந்த துளியெல்லாம் அப்படியே பேஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, மழை நின்றுச்சு. சரி, எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கே வரைக்கும் வந்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசில் மாரியம்மன் அப்படின்ற ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குதாமாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி போனோம்னா நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் அந்த கருப்பராம் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பச்சையம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எல்லையில், அதாவது ஊரோட எல்லையில் வந்து ஒரு அம்மனோட சிலை ஒன்று இருக்குதுங்க. அந்த சிலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குத்துக்கல், ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கல் இருக்குதுங்க. அந்த கல்லில் ஒரு சிற்பத்தை வடித்த மாதிரி அந்த சிலையோட அமைப்பு வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இந்த ஊரோட எல்லை அம்மன்னு சொல்கிறாங்க. அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிசில் மாரியம்மன் எப்படி இருக்குது அப்படின்றதையும், இங்கே காட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பராயன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், இதுதாங்க நம்ம வந்த ஒரு இடம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டை இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேஞ்சு ஓஞ்சு அப்படியே அந்த துளியெல்லாம் வந்து மெதுவாக விழுந்துட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், சுற்றி இருக்கிற மலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வேறு லெவலில் சான்ஸே இல்லைங்க. இங்கே வந்து அப்படியே பார்த்த உடனே இங்கேயே இருந்துக்கலாமா, இன்றைக்கி போக வேணாம், இன்றைக்கி டே ஃபுல்லாக இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போய்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு. இப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அங்கே பாருங்கள், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் வந்து அந்த மலை மேலே பட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கொஞ்ச நாளாகவே வெயில் போட்டு தாக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். சரி, இப்போ திடீர்னு மழை வந்து அதே சமயம் வந்து நம்ம ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறோம் அப்படின்றத, அதெல்லாம் ஒரு ஆர்வமாக இருக்குதுங்க நம்மளுக்கு பார்க்குறக்கு. இப்போ நம்ம அந்த பிசில் மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மனை தேடி தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் எட்ஜில் தான் இருக்குதுன்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே 3 கோயில் இருக்க மாதிரி இருக்குது. இதில் எந்த கோயில் வந்து அந்த அம்மன் கோயில்னு எங்களுக்கு தெரியல சரியா. வா என்னாச்சு, அமைதியாக இருக்குதுங்க அப்படியே காடு. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து மழை வெஞ்சங்காட்டிக்கு அப்படியே குழுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிறதுக்கு சூடெல்லாம் தணிஞ்சு அவ்வளோ பச்சை பசேன்னு பார்க்கறக்கு அழகாக இருக்குது. எது ப்ரோ, இதுதானா? இன்னும் போகணுமான்னு தெரியலையே. முன்னாடியா? அப்போ இது இல்லைல்ல, இது ஏதோ சின்ன கோயிலாக இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த இடத்துல அதாவது அது ஒரு மினிப்பு நினைக்கிறேன். மினிப்புனா? ஆமாம் ப்ரோ, பாங்காட்டுக்குள்ள போகும்போது எப்பவும் மினிப்புன்னு கும்பிட்டு உள்ள போட்டுருவாங்க. அதான் இல்லை கருப்பராயினா இல்லைன்னா மினிப்புனா இருக்கணும். ரெண்டு இடம் இருக்கும். இதுதான் வந்து நம்ம அந்த தேடி வந்த முதல் கோயில், அந்த அம்மன் கோயில்னு சொன்ன இடம் இதுதான். பாருங்கள், ஃபாரஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. யாருமே இல்லை, ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இது டீப் ஃபாரஸ்ட்டில் இல்லைங்க, என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் கேட்டேன் போகலாமா அப்படின்றத. எல்லோரும் போயிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். சரி, போட்டுடலாம் ப்ரோ. உள்ள என்னமோ இருக்குது, அது என்னது? இது வெள்ளையா உள்ள? அந்த தண்ணி மழை பெஞ்சதுக்கு அப்படி இருக்கா? மினிப்பு மினிப்பு தான் நினைக்கிறேன். இதுதான் ப்ரோ அம்மன் கோயில் சொன்னாங்க. பார்க்கலாம். மினிப்புனே தான்
ம் ம் ம். நான் தண்டனம் இருக்குது. எதிர்சாமி நிறைய வேலில் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர்த்துக்கு சிலை இருக்குதுங்க. இந்த இதெல்லாம் இருக்குது பாரு, கட்டையை அடிக்கிற மாதிரி இதெல்லாம். இது மினிப்புக்கு இருக்கிற ஆதாரம் இந்த தட்டை. அது மரத்துலேயும் வேலி நட்டிக்கிறேன். ம். இப்படி அமைதியாக இருக்குது ப்ரோ. பாருங்களேன் அந்த கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. வாங்க உள்ள. மலை ஏற்றையா? கீழே பார்த்துவா, கடிச்சு கடிச்சு வச்சிருப்போது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இன்னொரு தெய்வங்களுக்கு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த மூலவர். உங்களுக்கு தெரியுதா அந்த வேலெல்லாம் காசு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல புடவையெல்லாம் சாத்தியிருக்காங்க. அதாவது குழந்தை வரும் இல்லைனா திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இங்கே வந்து கும்பிடுவாங்க போல். இதே சுயம்பு வடிவில் வந்த மாதிரி இருக்குல்ல. காட்டுக்குள்ளே கண்டிப்பாக இது சக்தி வாய்ந்த தெய்வமாக தாங்க இருக்கணும், சாதாரண தெய்வங்க இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற தெய்வங்களை விட காட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களுக்கு உக்கரம் ஜாஸ்தி. அது நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதனால் அந்த ஒரு ரீசனில் சொல்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிடலாங்க. மக்களை இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி போகலாம், ஃபாரஸ்ட் ஓரத்துலேயே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம கருப்பரங்கோயிலில் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கிறோங்க. அந்த கோயிலில் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிற தெய்வத்தை போய் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ வந்து நம்ம அப்படியே சாமி கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அந்த அக்காவை கிட்ட நம்ம வந்து கேட்டிருந்தோம், அந்த கோயில் வந்து மினியப்பன் கோயில் அக்கா அப்படின்ற மாதிரி. இல்லை தம்பி, அது வந்து பிசில் மாரியத்தன் கோயில், அதாவது அம்மன் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கூட நம்ம அங்கே நின்றுட்டு இது வந்து ஒரு முனிப்பன் கோயில் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அங்கே ஒரு அம்மன் கோயில் தாங்க அந்த ஃபாரஸ்ட் எட்ஜில் வச்சுருக்குறாங்க. அதனால தான் வந்து அந்த புடவை அந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரில, நாங்கள் வந்து யாராவது இருந்திருந்தால் உங்களுக்கு கேட்டு சொல்லியிருப்பேன். இப்போ தான் கேட்டங்காட்டிக்கு அவங்க டீட்டெயில் சொன்னாங்க. சரி அதனால தான் உங்களுக்கும் சொல்லிடலான்ட்டு நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த இடத்துலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாதையன் அப்படின்ற ஈஸ்வரன் கோயில் இருக்குதுங்களாமா. இது இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்களாமா. இது வந்து அந்த ஃபாரஸ்ட்டு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபாரஸ்ட்டோட சென்டரில் ஒரு சாமி இருக்கா. அந்த சாமி அங்கே போய் கும்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த சாமிக்குன்னு தனியாக இப்போ இங்கே வந்து சன்னதி எழுப்பி சாமி கும்பிட்றதுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. அதுதாங்க இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் வரும்போது ஒரு கருப்பராங் கோயிலில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பராயனுக்கு வேண்டுதல் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் சாமிக்கு விலங்கு போடணுமாமா. அதாவது இப்போ நம்ம கைக்கெல்லாம் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி விலங்கு போட்டு இங்கே ஒரு வழிபாடு வேண்டுதல் செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் இங்கே தான் பார்க்குறேன், புதுசாக இருக்குது எனக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். மக்களே இதுதாங்க வந்து அந்த கருப்பராங்கோயில். இங்கே தான் நம்ம வந்து வண்டி நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் மழை நின்றதுக்கப்புறம் போனோம். இப்போ கரெக்டாக அங்கே வரும்போது மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கருப்பராயனை வந்து மலையோடு தான் பார்க்கணுன்னு சொல்லி எழுதியிருக்கும் போல் இன்றைக்கி. அதனால் மலையோட தாங்க நம்மளுக்கு காட்சி தராப்புல அவர். ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தாங்க இருக்குது. அந்த ரூமில் வந்து கருப்பராயனுக்கு சிலை வச்சு சாமி கும்பிட்டு வராங்க. இந்த இடத்துல தான் அந்த அக்கா சொன்னேன், ஒரு அக்கா நான் கேட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இருங்க, செப்பல் விட்டுக்கிறேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். முன்னாடியே வந்து கருப்பராயனுக்கு உண்டான வேல்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி ஹெல்மெட்டு துணி இங்கேயே வச்சுட்டு போயிருந்தேங்க. பாருங்கள் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஃபாரஸ்ட் எட்ஜில் ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோயில். இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த விலங்கு போடுற இதுங்களாமா. இங்கே பாருங்கள், அதாவது வேண்டுதலுக்கு இந்த மாதிரி விலங்கு வாங்கி இந்த இடத்துல கருப்பராயனுக்கு சாட்டுறாங்க. ஒரு சிலர் இப்படி இந்த மாதிரி விலங்கு வந்து மாட்டி வேண்டிட்டு போயிருப்பாங்களாட்டுக்குது. ஒரு சிலர் அந்த மாதிரி சங்கிலியில் இது பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு வந்து யாராவது ஊரில் போய் கேளுங்க தம்பி, அங்கே வந்து நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த அக்கா. ஏன்னா அவங்க அவசர அவசரமாக போயிட்டு இருந்தாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதுங்காட்டிக்கு நாங்களும் வந்துட்டோம். இங்கே பாருங்க, செம்மையாக காட்சி தராப்பில்லைங்க. ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்.
மக்களே இப்போ வந்து நம்ம அந்த கருப்பரங்கோயிலை இந்த மேட்டில் வந்து நம்ம பார்த்துருந்தோங்க. அந்த இடத்துல பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த பள்ளத்து வழியாக வந்து நடந்து போயிட்டுருக்கேங்க. முன்னாடியே தான் இருக்குது. அப்படியே பின்னாடி இறங்கலான்னு பார்த்தா அங்கெல்லாம் புதர் மண்டி கிடந்தது. சரி இங்கே கொண்டு வந்து பைக்கை நிப்பாட்டிட்டுங்க. இப்போ அந்த பள்ளத்து வழியாக அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த வழியா இங்கே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கோயில் இருக்குங்க. 1 2 இல்லை, அத்தனை கோயில் இருக்குது. இங்கே இங்கே ஒன்று இருக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இந்த கோயில் சார்ந்தது இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. அதாவது பள்ளத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது, பள்ளத்துக்கு பக்கத்துலேயே. அந்த காலத்தில் இது ஒரு நல்ல வழிபாடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ இல்லை போல். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தால் அந்த கருப்பரங்கோயில் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. இப்போ அதுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய கோயில் தாங்க இது. பள்ளத்துக்கிட்டே இருக்குது. இங்கே தான் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அடுப்புகள் ஏதோ பொங்க வைக்கிற கேட்டுக்குது. சமைக்கிறக்கு அங்கெல்லாம் கல்லெலாம் வச்சு கும்பிட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் வரோம். என்ன கயிறெல்லாம் தொங்கிட்டு இருக்கு, ஆடு வைக்கிறதுக்கு. மக்களை பாருங்கள், இதுதான் வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோயிலுங்க. இங்கே இருக்கிறது மினிப்பனா கருப்பரை என்னன்னு தெரில. பட் ஆனால் இங்கேயும் வழிபடுறாங்க. யாருமே கரெக்டாக சொல்கிற காலம் இல்லைங்க. எல்லாருமே வந்து இங்கே ஆடு மேய்ச்சிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் கொட்டி ஏதோ பண்ணுறதுக்காக இங்கே வந்து கல் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த உருண்டைக்கல்லோட. இதுக்கு அந்த பக்கமெல்லாம் என்ன இருக்குன்னு தெரிலல்ல. ஒன்றும் இல்லை. பெரிய மினிப்பன் கோயில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே கயிறுலாம் கட்டியிருக்காங்க ஆடு. இது நம்ம ஆன ப்ரோ வேற இருந்திருப்ப அப்படி. ஆமாம், அவர் வேற அந்த லத்தி போட்டு. லத்தி இருக்குதா? இல்லை, அது பழசாச்சு. ஆனால் இங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே வரும், ஊருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு போயிடும். மக்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த கோயிலிருந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங், அதாவது ஊரோட எல்லை பகுதிக்கு வந்தாச்சுங்க. நான் சொல்லிகிட்டு இருந்த அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய அம்மன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மன் தாங்க. அங்கே பாருங்களேன், அந்த ஒத்தைக்கல்லால் ஆன அந்த அமைப்பில் தான் இந்த அம்மன் வந்து இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அந்த பெரிய ஒரு குத்துக்கல்லுங்க. அந்த குத்துக்கல்லில் சின்ன சின்ன சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்களாட்டுக்குது. அது ஒரு 100 வருஷம் ஒரு 50 வருஷம் பழமையான இருக்கக்கூடிய ஒரு சிலை தாங்க. அந்த ஒத்தக்கல் எடுத்து வச்சு இங்கே வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் வந்து இந்த எல்லையை காக்கக்கூடிய அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், நான் பக்கத்தில் போய் காட்டுறேன், ஃபுட்டேஜில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்த வழி இதுதான். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வேறு மாதிரி இல்லை. இந்த அங்கே ஒரு அம்மன் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பச்சையம்மன் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்த சுற்றி ஏகப்பட்ட அம்மன் கோயில் இருக்குதுங்க. இங்கே வந்து பூட்டெல்லாம் போட்டு வைக்கலைங்க. இங்கே பாருங்கள், ஓப்பனில் தான் இருக்குது. இந்த அம்மன் பாருங்களேன், ஒரு கல்லில் எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். தெரியுதுங்களா உருவம்? ராஜா மாதிரி இருக்குது. ஒரு சிலர் அம்மன்னு சொல்கிறாங்க. இது அம்மனா, ராஜாவா, இல்லை வேறு ஏதாவது குத்துக்கல்லா அப்படின்ற மாதிரி எந்த டீட்டெயிலுமே இங்கே யாருமே தெளிவாக சொல்லலைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு மரத்துக்கடியில் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துருக்குங்க. வேறு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதாவது புளியங்கொம்பை அப்படின்ற கிராமத்தோட எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். காட்டு சைடாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஏது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுருப்போம். இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பை.